வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அதிக பால் கறவை கொண்ட ஒரு ஹச்சப் மாட்டோட தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து மாடு. இதோட தாய் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 15ம் ஈவினிங் ஒரு சாயங்காலம் ஒரு 13 அந்தளவுக்கு பால் கறவை கொண்ட மாடுகளோட தாய். இது இப்போ தலையீத்துலேயே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 20 லிட்டருக்கு மேலே தாராளமாக கறக்கும். மடி சட்டை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா முன்னாடி பின்னாடி இருக்கும். இந்த மடியோட சொரம் வற்றினாதான் பால் கூடும். இன்னும் ஒரு 15 நாள் ஆகும். ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பால் கூடும். இப்போ இது கண்டு போட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கோட வந்து 4-5 நாள் ஆச்சு. கண்டு வந்து பொட்டை கண்டு தான் போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், கண்டு ஒரு 5 நாள் தான் ஆகுது. சீம்பாலே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வந்து 9 லிட்டருக்கு மேலே இருந்துச்சு. 9 லிட்டர் தாராளமாக இருந்துச்சு. அதனால் தாராளமாக இது ஒரு 10, 9 இல்லைனா 10 எடுக்கலாம். கண்டு பார்த்திங்கன்னா தெரியும், பொட்டை கண்டு தான். சுழி சுத்தமான கண்டு. கண்டுக்கும் சுழி சுத்தம்னா பார்த்தாச்சு, மாட்டுக்கும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி மாடு வந்து பண்ணை உள்ளவங்களுக்கு இப்போ ஒரு மாடு இருந்தால் போதும், ஒரு நாளைக்கு 20 லிட்ரு 25 லிட்டர் கறந்துடலாம். பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம சிட்டுவேஷன் எல்லா கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணுற மாடு. இப்போ இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடக்கு. ராமநாதபுரத்தில் வெயில் எல்லாம் கிளைமேட்டை தாங்கின மாடு. இது மற்ற எந்த ஏரியாவுக்கு போனாலும் கிளைமேட் எல்லாம் தாங்கக்கூடிய மாடு. இந்த மாடு வந்து உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி மாடு இருந்தால் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலாம், உங்கள் ஏரியாவில் எவ்வளோ போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு அடுத்தவங்க வேறு எதுவும் மாடு வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் யார் மொதல் 2 பேர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாடு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு வந்து இருக்காது. ஏன்னா வீடியோ போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே மாடு எப்படியும் சேல் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி வேணும்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த மாடு இது பார்ப்போம். இந்த மாடு வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், இது எவ்வளோக்கு போகும் வாங்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்காரங்க ஃபைனலாக 70 ரூபா சொல்லியிருக்காங்க. வேணும்னா சொல்லுங்கள், கொஞ்சம் முன்பின் அனுசரித்து பேசலாம். மாடு நல்லா ஹைட் வெயிட்டான மாடு. பார்த்தீங்கன்னா அடுத்த ஈத்துக்குன்னா நல்லா முரடாக வந்துடும். இப்போ தலையீத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.